வேண்டும். அந்நூல் 10 விரல்களால் எழுத வேண்டும். இனி எல்லோருக்கும் 1000 வயசு, நகர வாழ்க்கையே சிறந்தது என்பன இவர் பரப்பி வருகின்ற சில கருத்துகளாகும். 3 நூல்களை மொழிபெயர்த்தி உள்ளார். 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில் தமிழ் வளர்ச்சிக்காக செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இவரது கருத்துக்கள் தமிழ்நாடா என்ற நூலை எழுதியுள்ளார். இவரது கருத்துக்களை முதுபெரும் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் வரவேற்று பாராட்டியுள்ளனர். ஏராளமான சிற்றிதழ்களில் இவரது கட்டுரைகள் வெளியாகியுள்ளன. மலேசிய நண்பன் செய்தித்தாளில் இவரது 1.5 பக்கம் செவ்வியும் கட்டுரையும் வெளியாகியுள்ளது. இவரை நமது சிறப்புமிக்க விருதினராக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். வணக்கம். தம்பி சிங்கப்பூர் ஜெயமோகன் சுந்தரராஜ் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்று தும்பக்குளத்திற்கு வந்து உங்களிடையே உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை பற்றி ஏற்கனவே இங்கே ஒரு சிறு குறிப்பு சொன்னார். நான் இதுவரை 29 நாடுகள் சுற்றி வந்திருக்கின்றேன். 12 பயண நூல்களை எழுதியிருக்கின்றேன். 174 நூல்களை மொத்தமாக நானே தட்டச்சு செய்து பதிப்பித்து வெளியிட்டிருக்கின்றேன். எனக்கு 3 அக்கா, 2 தங்கைகள், 5 பெண்கள், நான் ஒருவன் தான். அதையெல்லாம் நான் இப்பொழுது உங்களுக்கு பல செய்திகளை நான் அவர் இளைஞர்களுக்கு, எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு நீங்கள் புதிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். என்னுடைய பதிவுகளை கிட்டத்தட்ட இப்போது 70,000 பேர் பின்தொடர்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் என் பதிவுகளை 1,00,000 பேர் பார்க்கின்றார்கள். எனக்கு அவரை இணையம் வழியாகத்தான் அறிமுகம். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக அவர்களுடைய பதிவுகளை பார்த்து வருகின்றார். அதனால் அண்ணா, நீங்கள் எங்கள் ஊருக்கு இளைஞர்களிடையே பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டு 8 கல்லூரிகளில் பேசினேன். புதுக்கோட்டை பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பேசினேன். அங்கே 1 மணி நேரம் பேசினேன். நான் இங்கே வரும்போது அவர் இளைஞர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதனால் நான் நிறைய இளைஞர்களை பற்றிய குறிப்புகள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே கூட்டத்தில் முக்கால்வாசி பெண்கள் இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்காக முதலில் சில செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்து பின்னால் தொடர்ந்து பல செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். முதலில் ஒரு கேள்வி, உங்களிடையே ஒரு கேள்வி. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யார்? கல்பனா சாவ்லா. வேற? சொல்லுங்க பாப்போம். விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பெண்ணுக்கு 100 ரூபாய் பரிசு. இந்த ஒரே கேள்விக்கு 100 ரூபாய் தரப்போறேன். யார் வரீங்க? கல்பனா சாவ்லா. வேற? இந்த பொண்ணு சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், அதெல்லாம் பின்னாடி. வேற யாருக்காவது தெரியுமா? நவானி நவா, அவங்க யாரு? சரி, அவங்க எந்த நாடு? ரஷ்யா. பதில் சரி. ஆனா அவர் பேர் நவானிதான் சொன்னாரு, அது அல்ல. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் வாலண்டினா தெரஸ்கோவா. 2வது சென்ற பெண் லியூத்மிலா கொந்தரத்தியேவா. இந்த 2 பேரும் ரஷ்ய பெண்கள். இவங்கிட்ட கேட்ட உடனே நான் எல்லா கல்லூரியும் இதைத்தான் இந்த கேள்வியை கேட்பேன். பெண்கள் இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே குரல்ல கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம் சொல்லிடுவாங்க. அவங்க இந்தியாவில், அதாவது அமெரிக்காவில் பிறந்த இந்தியர் கூட கிடையாது. அவங்க அமெரிக்காவில் பிறந்த இந்தியர்ல முதல்ல போனாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள், அமெரிக்காவும் ரஷ்யாவை சேர்ந்த பெண்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இந்த வாலண்டினா பேரெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மனப்பாடம் செய்தேன். எங்க அப்பா உலக வரைபடம் வாங்கி கொடுத்தார். நானும் என் அக்கா தங்கச்சி என்ன விளையாடுவோம்னு கேட்டீங்கன்னா, உலக வரைபடத்தை தரையில விரிச்சுக்கிடுவோம். ஒரு ஊர் பேரை சொல்லி அதை 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு விளையாடுவோம். 10 வயசுலே உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டு பெயரையும் நான் மனப்பாடம் செய்து கொண்டேன். நீள அகலத்தையும் நான் மனப்பாடம் செய்து கொண்டேன். அந்த ஒவ்வொரு நாட்டுடைய பரப்பு என்ன என்பதையும் நான் அதை மனப்பாடம் செய்து கொண்டேன். இப்ப இந்தியா என்ற ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள்.
இந்த நாடு எவ்வளவு பெரியது, இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பு என்ன, தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு என்ன, யாராவது சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு 100 ரூபா பரிசு. இதுல ஒரு கேள்விக்கு சொன்னாலும் 50 ரூபா, ரெண்டாவது கேள்விக்கு சொன்னா 100 ரூபா. இந்தியா என்ற நாட்டினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு? தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு எவ்வளவு? சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்ல முடியுமா? யார் சொன்னாலும் சரி, பரிசு 100 ரூபா உண்டு. அது கூகுள்ல பார்த்து சொல்லக்கூடாது. அதான் எல்லாரும் சொல்லாம ஈஸியா சொல்லலாமா? இன்னைக்கு இரவு சென்று ஒரு பெற்றோருடைய கடமை, நீங்கள் பெண்களாகிய உங்களுடைய கடமை, முழு முதற் கடமை என்ன என்றால், உலக வரைபடத்தை உங்கள் குழந்தைகளுடைய மூளையில் பதிய வைப்பதுதான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்று உலக வரைபடத்தை வீட்டில் மாட்டுங்கள். முடிந்தால் உலக உருண்டை வாங்கி வையுங்கள். நான் இந்த ஏரியால ஒரு 20 ஆண்டுகள் பொங்கல் அறிவுத்திறன் போட்டிகளை நடத்தினேன். 94ஆம் ஆண்டு முதல் நடத்தினேன். 4 ஆண்டுகள் சேர்மன் பழனிசாமி கோப்பை என்ற பெயரில் சங்கரங்கோயில் நடத்தினேன். சதுரங்கம், வினாடி வினா, பேச்சு போட்டி எல்லாம் நடத்தினேன். அதே போல கலிங்கப்பட்டியில் தலைவர் வைகோ அவர்களுடைய பெற்றோர் வையாபுரி மாரியம்மாள் கோப்பை அறிவுத்திறன் போட்டிகளை 20 ஆண்டுகள் நடத்தினேன், 1998 வரை. கொரோனாவுக்கு பிறகு அது தொடரவில்லை. அப்போ ஒரு பெற்றோருடைய கடமை என்ன என்று கேட்டால், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முதலில் உலக வரைபடத்தை அவர்கள் மூளையில் பதிய வைக்கணும். இப்போ ஒரு நாட்டுக்கு போறதா இருந்தால் நீங்க வரைபடத்தை தேட வேண்டாம். அப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுடைய மூளையிலே வரைபடம் இருக்கு. இப்போ என் மூளையில வரைபடம் இருக்கு. இப்போ நான் எந்த ஊருக்கு போறேனோ அதை என்னால அந்த வரைபடத்தை நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர் என்பதை நான் தெரிந்து கொண்டு பயணிக்கிறேன். அப்போ இந்த பெற்றோர் அவங்க பிள்ளைகளுக்கு முதல்ல அதை செய்யணும். இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த ஊரில் எத்தனை பெண்கள் பட்டம் படித்தவர்கள்? கை தூக்குங்க. டிகிரி படித்தது ஒரு பெண் தானா? 2, 3, 4, 5 பரவாயில்ல. ஒரு 10 பெண்கள் கையை தூக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் முதல் மருத்துவம் படித்த பெண் யார்? டக்குன்னு சொல்லிட்டாரு. பட் நான் பெண்கள்ட்ட இருந்து இந்த பதில வரும்னு எதிர்பார்த்தேன். முத்துலட்சுமி. முத்துலட்சுமி பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாரு சொல்லுங்க. எந்த ஊருக்காரங்க? எப்ப MBBS படித்தாங்க? புதுக்கோட்டையில மன்னர் கல்லூரி. அந்த அவங்களுடைய தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர். 1900 வரை பெண்கள் பள்ளிக்கூடம் போனதில்லை. அப்போ இந்த அம்மா வீட்டில இருந்தே, அவங்க அப்பா வீட்டில இருந்தே SSLC எழுத சொல்லி கொடுக்காரு. அவங்க 15 வயசு 16 வயசு ஆன உடனே நேரடியா அவங்க பள்ளிக்கூடமே போகாமல் SSLC வீட்டில இருந்து எழுதுறாங்க. இது 900 உள்ள அந்த காலகட்டம். அப்போ அதுல SSLCல ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஒரு பெண், பள்ளிக்கூடம் போகாத பெண் முத்துலட்சுமி மாநில அளவில் முதலிடம் பெற்றார். அப்போ இவ்வளவு நல்லா படிக்கிற பிள்ளைய காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறார். ஆனால் அதுவரை தமிழ்நாட்டில் பெண்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்டது இல்லை. அப்ப இந்த பிள்ளையை எப்படி சேர்க்க முடியும்? காலேஜுக்கு போய் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில போய் கேட்கறாங்க. பிரின்சிபால் சொல்றாரு, பொம்பளை பிள்ளைகள்லாம் காலேஜில் சேர்க்கறது இல்லையே, பொம்பளை பிள்ளைகளை சேர்த்தா பையங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு பிரின்சிபால் சொல்றாரு. அப்போ ஒரு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த செய்தியை புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் கிட்ட போய் ஒருத்தர் சொல்றார். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் அவர் லண்டன்லாம் போயிட்டு வந்தவர். என்னது, நம்ம ஸ்டேட்ல, நம்ம புதுக்கோட்டை அப்ப தனிநாடு, அது தமிழ்நாடு கிடையாது. இந்தியா விடுதலை பெறுகின்ற வரையிலும் புதுக்கோட்டை தனிநாடு தான், தனி கொடி தான், தனி கோட்டு தான், தனி போலீஸ் தான், தனி காசு தான். அப்போ புதுக்கோட்டை மன்னர்கிட்ட சொன்ன உடனே, அப்படியா, யார் அந்த பிள்ளை, உடனே கூட்டு வாங்கன்னு ஆளை அனுப்பி கூட்டு வராரு. என்னமா நீ படிக்கிறியா? காலேஜில் சேர்ந்து PUC படிக்கிறையான்னு சொல்லிட்டாங்க. உடனே காலேஜில் அவளை முத்துலட்சுமியை கொண்டாந்து காலேஜில் சேர்த்தாச்சு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பெண் கல்லூரிக்கு போறாங்க. அப்போ
பையங்க அந்த பிள்ளையை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. இப்போ அந்த காலத்துலலாம் அவ்வளவு, இந்த காலத்தில் இளைஞர்கள் மாதிரிலாம் அந்த காலத்து இளைஞர்கள் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், கல்லூரியில் அவங்க படிக்கிற ரூமில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் ஒரு திரையை கட்டிட்டாங்க. முத்துலட்சுமி காலேஜுக்கு சீக்கிரம் வந்து பிரின்சிபால் ரூமில் போய் உட்கார்ந்துக்கிடணும். ஆண்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் உட்கார்ந்த உடனே திரைக்கு இந்த பக்கம், ஆண்கள் இந்த பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. நடுக்க திரை வாத்தியாருக்கு 2 சைடும் தெரியும். கிளாஸில் லெஃப்ட் சைடில் உட்கார வைப்பார். ஒரு 15 ஆம்பளை பையங்க, முத்துலட்சுமி மட்டும் ஒரு பெண் படிக்கிறாங்க. அப்போ கிளாஸ் முடியும் போது முத்துலட்சுமி முதல்ல போய் முத்துலட்சுமி காலேஜ், பள்ளிக்கூடத்தை காலேஜ் விட்டு வெளியே போன அப்புறம் பையங்களை திறந்து விடுவாங்க. ஏன்னா பையங்க கெட்டு போயிடக்கூடாது, முத்துலட்சுமி பார்த்து ஆசைப்பட்டுறக்கூடாது, காதல் வந்துடக்கூடாது என்பது, இதற்கெல்லாம் அந்த ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த அம்மா பியூசி படித்து சென்னையில் போய் மருத்துவம் படித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், பெண் அந்த அயல்நாட்டுக்கு லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க தோற்றுவிச்சு தான் சென்னையில் இருக்கிற அவ்வை இல்லம், அடையார் புற்றுநோய் மருத்துவமனை, இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தவர்களில் முத்துலட்சுமி ஒரு வரலாறு படைத்த பெண். அதே போல எங்க அம்மா 50களில் 15 வயசுல எங்க பெரியம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எங்க தாத்தா, சென்னை. எங்க அம்மா வந்து SSLC பாஸ் பண்றாங்க. அப்ப எங்க தாத்தா வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மாவும் அப்ப பேப்பர்ல விளம்பரம் வருது, நர்ஸ் படிக்கிறதுக்கு பெண்கள் யாரும் முன் வரல. ஆகையினாலே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, யாரெல்லாம் பெண்கள் படிக்க வருகிறார்களோ அவர்களுக்கு முழு இலவசம் சாப்பாடு, தங்குமிடம், கல்வி கட்டணம் எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் படிக்க வாங்கன்னு சொல்றாங்க. எங்க அம்மா ஒரு பொண்ணு, லலிதான் ஒரு பொண்ணு சேர்ந்து போஸ்ட் கார்டில் எழுதி போடுறாங்க. அட்மிஷன் வந்துருச்சு. அட்மிஷன் வந்த உடனே அப்பா அந்த மாதிரி இலவசம் கல்லூரியில் என்னை சேர்த்து விடுன்னு சொல்றாங்க. எங்க தாத்தா வந்து நாகிரெட்டி ஸ்டுடியோவில், விஜயவாணி ஸ்டுடியோவில் வேலை பார்க்காரு, அம்புலி மாமா பத்திரிகையில். அப்போ தெலுங்குல சந்தமாமான்னு ஒரு பத்திரிகையை அவர் தொடங்குறாரு. அந்த ஆஃபீஸுக்கு எங்கள் தாத்தாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. எங்கள் அப்பாவை, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா 2 பையங்களை, எங்கள் அம்மாவோட 2 தம்பிகளை கொண்டு போய் 4 பேரும் ஹைதராபாத் போகணுன்னொட்டி எங்கள் அம்மாவை கொண்டு போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு தான் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவை பார்க்காரு. இந்த 4 வருஷமும் எங்கள் அம்மா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே தான் இருந்து படித்தாங்க, வெளியில் போனதே கிடையாது. மாதத்துக்கு ஒருக்கா சோப்பு சிப்புவாங்க, எப்போவாவது ஒருக்கா போயிருக்காங்களே ஒழிய 4 ஆண்டுகளாக சென்னை மெடிக்கல் கல்லூரியில் மருத்துவமனையில் இருந்தே படித்தார்கள். பிறகு சென்னையில் ஒரு 9 ஆண்டுகள் நர்ஸாக பணிபுரிந்தார். அந்த காலத்திலே அது ஒரு வரலாறு. அதே போல இப்போ வந்து என்னுடைய மகள் வந்து, எனக்கு ஒரே ஒரு மகள், அவர் வந்து மைக்ரோபயாலஜி படித்தார் எத்திராஜ் கல்லூரியில். அது முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர், நான் கனடாவுக்கு போயிருக்கும்போது ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் வந்து என்கிட்ட எங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் லண்டனில் கனடாவில் ஒரு பெரிய ஃபுட் மைக்ரோபயாலஜி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஃபுட் கம்பெனியில். இவன் கனடாவுக்கு வந்தால் ஃபுட் மைக்ரோபயாலஜி படிக்கலாம், நானே கொஞ்சம் செலவு பண்ணுறேன், என் கம்பெனியிலே வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். என் மகன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவர் போனால் பிறகு அவன் என்கிட்ட சொல்கிறா, அப்பா என்னை கம்பல் பண்ணதுக்கு நான் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி தான் படிப்பேங்கிறான். அந்த படிப்பை அவள் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். இது வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுவும் லண்டனில் தான் படிப்பேங்கிறான். லண்டனில் வீட்டில் இருந்துக்கிட்டே எனக்கே தெரியாமல் 5 காலேஜுக்கு என் மகன் அப்ளிகேஷன் போடுறான். போட்டு 5 காலேஜ்லேயே அவளுக்கு அட்மிஷன் வந்துருச்சு. 2 காலேஜில் அட்மிஷன் வந்த அப்புறம் தான் என்கிட்டே சொல்கிறான், நான் லண்டனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போது 4 காலேஜில் 14 லட்ச ரூபா ஃபீஸு, ஒரு காலேஜில் 24 லட்ச ரூபா ஃபீஸு, MS மெடிக்கல் மைக்ரோபயாலஜி லண்டனில் படிக்க. உடனே ஒரே பொண்ணுங்கிறனால நான் உடனே ஸ்டேட் பேங்கில் லோன் அப்ளை பண்ணி, அவங்க லோன் கேட்ட லோனை உடனே கொடுத்து காலேஜ் அப்ளிகேஷனில் அவங்களே இங்கேருந்து லண்டனுக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க. அப்போது என் மகள் வந்து லண்டனில் போய் MS மெடிக்கல் மைக்ரோபயாலஜி படித்தார். இப்போ 3 ஆண்டுகளாக அங்கே ஒரு லேபில் ஒரு ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். நான் கடந்த மாதம் 1 மாதம் லண்டனில் போய் அவளோடு சுற்றினேன். ஒரு 5-6 நாட்கள் நானும் அவளும் லண்டன் ஊருக்குள்ளே சுற்றினோம்.
அந்த ஊரில் வந்து ஒரு லண்டன் என்பது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 300 தொடரின் இந்தியா உலகத்திலேயே தரைக்கு அடியில் 1863 ரயில் ஓட விட்டது லண்டன். 1863 தரைக்கு உள்ள ரயில் ஓடின மெட்ரோ, உலகின் முதல் மெட்ரோ லண்டன். அங்கே ஒரு ஸ்டேஷன் லிவர்பூல் என்ற ஸ்டேஷன். அப்போ சென்னையில் வந்து 2017 மெட்ரோ ஓட ஆரம்பிச்சது. அந்த மெட்ரோவில் முதல் நாளைக்கு நான் என் மனைவி எல்லாம் குடும்பத்தோட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 25 நண்பர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறோம். மெட்ரோவில் வந்து ரயிலில் ஏறி முடிச்சு கீழே இறங்கும்போது தினமலர்காரன் வந்து பேட்டி எடுக்கிறான். என் மனைவியை படம் பிடிச்சி மெட்ரோவில் பயணித்த, சென்னை மெட்ரோவில் பயணித்த முதல் பெண் பயணின்னு தினமலரில் போட்டு வீசி போட்டான். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அமெரிக்காவுக்கு நான் போயிருக்கேன் 2000. அங்கே நியூயார்க்கில் வந்து ஒரு நாள் தரைக்குள்ளே இறங்கினேன். ரயில் ஸ்டேஷன் ஏறி மெட்ரோ தரைக்குள்ளே ரயில் போகிறது முதல் முறையாக 2000 அது ரயில் உள்ளே போகிறேன். மறுநாள் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போச்சு. அடுத்த நாள் போனால் ரொம்ப பள்ளத்துக்குள்ளே போச்சு வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். வெளியே வந்து நான் கேட்குறேன், இது இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த ஸ்டேஷன். நான் நேற்று போனது பக்கமாக இருந்தேன்னு கேட்டேன். ஆமாம், நியூயார்க்கில் வந்து தரைக்கடியில் 30 அடி ஆழத்தில் ஒரு ரயில், 60 அடி ஆழத்தில் ஒரு ரயில், 90 அடி ஆழத்தில் ஒரு ரயில் ஓடுது. இதை அவர்கள் போட்ட காலம் 1914 முதல் 17 வரை. சரியாக 100 ஆண்டுகள் கழித்துத்தான் சென்னையில் முதல் மெட்ரோ ஓடியது. நான் வந்து அமெரிக்காவுக்கும் நமக்கும் உள்ள வாழ்க்கை தரம் என்பது 100 ஆண்டுகள் இடைவெளி. அதாவது அந்த நாட்டை போய் நீங்க பார்க்கணும். அதுக்காண்டி இதை சொல்றேன். அது எவ்வளவு பெரிய நாடு, அந்த நாடு எவ்வளவு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கின்றது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 800 முதல் 1000 வானூர்திகள் பறப்பது அரிது. ஆனால் அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு 15000 வானூர்திகள் பறக்கின்றன. ஆக லண்டன்ல, இங்க அமெரிக்காவில் தரைக்கடியில் 3 ரயில் ஓடுது. லண்டனில் தரைக்கடியில் 5 ஸ்டேஷன் இருக்கு. 150 அடி ஆழத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு தரைக்கு உள்ளே லண்டன்ல. அப்போ அந்த நாட்டு பெண்கள் வந்து, இப்போ நான் என் மகளை வந்து திருமணம் செய்ய அதை பற்றி சொல்கிறதுக்காண்டி தான் போனேன். அப்போ இப்போ 26 முடிஞ்சு 27 நடக்கு. அவள் வந்து PhD படிக்கணுங்கிறான். கல்யாணத்தை பற்றி 30 வயசு வரைக்கும், 30 வயசுக்கு மேலே பேசுங்கிறான். இந்த ஊரில் பெண்கள் 40 வயசுல தான் குழந்தை பெறாங்கிறான். ஜப்பானில் குழந்தை பெற நிறுத்தி விட்டார்கள். குழந்தை பெற மாட்டோம் என்று பெண்கள் சொல்லிவிட்டார்கள். மதுரையில் நான் ஜப்பான் போயிட்டு வந்து உட்காந்து மாமல்லபுரத்தில் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பையன் பேசுகிறார், என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா நான் ஜப்பான் பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கிறாரு. ஜப்பான் பெண் கல்யாணம் பண்ணி அங்கே 7 வருஷம் ஒரு பெண்ணோட இருக்கிறாரு, குழந்தை பெறவில்லை. அதனால் பிரிவு ஏற்பட்டு 2வது ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அவளும் குழந்தை பெற மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். 12 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் பிறகு கோபே பூகம்பத்தில் அவருடைய வீடு இடிந்து 1995 இந்தியாவுக்கு வந்து மாமல்லபுரத்தில் திருமணம் செய்து 3 பிள்ளைகள் பெற்றார். இன்றைக்கு ஜப்பானில் 12 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 7 கோடி பேருக்கு 60 வயசு ஆகிவிட்டது. 7 கோடி பேருக்கு 60 வயசு. நான் ஜப்பானுக்கு 2013ஆம் ஆண்டு போன பொழுது ஜப்பானில் 100 வயதை கடந்தவர்கள் 55,000 பேர். இன்று ஜப்பானில் 100 வயதை கடந்தவர்கள் 1,83,000 பேர். மக்கள் தொகை அங்கே வந்து நாளுக்கு நாள் 100 வயதை கடந்த அவருக்கு காரணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம். இன்றைக்கு இந்த ஊரில் பார்க்கின்றேன், விவசாய பெருமக்கள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் ஒரு கைலியை கட்டி கொண்டு ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு அவர்கள் எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள். நமக்கு முந்தைய தலைமுறை. இன்றைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கின்றது. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் முன்பே கருவிலேயே என்னென்ன ஊசி போட வேண்டும் என்று 2 மாத குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். 2 மாத கருவுக்கு. இந்த குழந்தைக்கு காது சரியாக வளர்கிறதா என்பதை பார்த்து கருவிலேயே திருத்தம் செய்கிறார்கள். குழந்தை பிறந்த பிறகு 3 மாசத்துக்கு ஒரு ஊசி, 6 மாசத்துக்கு ஒரு ஊசி, இவ்வளவு ஊசி, இன்னும் ஏகப்பட்ட தடுப்பூசிகளை அட்டை போட்டு அச்சிட்டு கொடுத்து விடுகிறார்கள். நாம் சிறு வயதாக இருந்தபோது
ஏராளமான குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டு முடமாகி இருந்தார்கள். ஆனால் போலியோ தடுப்பூசி போட்டு இன்று இந்தியாவில் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டு விட்டது. பெரியம்மை நோய், சின்னம்மை நோய், தட்டம்மை, எல்லா அம்மை நோய்களையும் 70களிலேயே ஒழித்து விட்டார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். என் கையில் 4 ஊசி இருக்கு. 4 ஊசி, பெரிய ஊசி, அம்மை ஊசி. ஆக நோய்கள், நமது காலத்தில் நாம் பார்த்த நோய்களை எல்லாம் இன்று விரட்டி அடித்து மருத்துவம் எந்த அளவிற்கோ முன்னேறி கொண்டே போகிறது. இந்த நிலையில் இங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைய பெரிய பெண்கள்லாம் படிக்க வந்திருக்கிறீங்க. நான் முத்துலட்சுமி கதையை சொன்னேன். அதே போல சங்கரங்கோயிலில் என்னுடைய அக்கா தான் முதல்ல கல்லூரிக்கு போனாங்க. எனக்கு அடுத்த தங்கை, அவர் அமெரிக்காவில் குடியேறியிருக்கிறார். அவர் அமெரிக்கன் சிட்டிசன். அவரும் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்து கிடைக்கவில்லை. அப்போது 84 விழுக்காடு மார்க் எடுத்தும் கிடைக்கவில்லை. அந்த ஆண்டு ஒரு 90 மார்க் எடுத்தவர் நீதிமன்றத்துக்கு போடுகிறார். எனக்கு இடம் தரவில்லை. எம்ஜிஆருடைய மருத்துவர் 58 விழுக்காடு எடுத்தவருக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்று அதை பார்த்து என் தந்தையும் ஒரு வழக்கு போட்டார். என்ன போட்டாரா, என் தங்கச்சிக்கு 84% மார்க் எடுத்திருக்கா, அவளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு தரணும்னு. சங்கரங்கோயிலில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். எம்ஜிஆர் எடுத்து ஜெயலலிதா வழக்கு அப்படின்னு போஸ்ட் தொங்குது. ஜெயலலிதாவை அப்பொழுதுதான் எம்ஜிஆர் அரசியல் அறிமுகப்படுத்தி எம்பி ஆக்கி, சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக்கி, கொள்கையரப்பு செயலாளர் ஆக்கியிருக்கார். இதுலெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றா, எம்ஜிஆர் எடுத்து ஜெயலலிதா வழக்கா அப்படின்னு பேப்பரை வாங்கி பார்க்க, நானும் வாங்கி பார்க்க. எம்ஜிஆரை எதிர்த்து சங்கரங்கோயிலை சேர்ந்த ஜெயலலிதா என்ற மாணவி மருத்துவக் கல்லூரியில் இடம் கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த ஜெயலலிதா என் கூட பிறந்த தங்கச்சி. எங்கள் அம்மா கல்லூரிக்கு போகும்போது லலிதான்னு ஒரு பெண் ஹாஸ்டலில் கூட இருந்தாங்கன்னு சொல்லுங்களா, அவங்க பேரையும் என் பாட்டி ஜெயலட்சுமி என்ற பேரையும் சேர்த்து எங்கள் அம்மா ஜெயலலிதான்னு, இந்த ஜெயலலிதா நடிக்க வரும்னு என் தங்கச்சிக்கு பேர் வச்சுட்டாங்க. என் தங்கச்சிக்கு என்னை விட எனக்கு இப்போது 61 வயது. என்ன இப்போ இந்த ஊரில் வந்தோடனே காலையில் கேட்ட உடனே பையங்கள்லாம் பல பேர் 40 வயசு என்னை மதித்தாங்க. 60 வயசுனா 61 வயசுங்கிறத யாருமே நம்ப முடியலை அவங்களால. அதற்கு காரணம் என்னென்று கேட்டால், குடிப்பழக்கம் கிடையாது, முழு வயிறு சாப்பிட்டது கிடையாது. இப்போ 20 வயசு வரைக்கும் நம்ம இப்படியே வளர்றோம். 20 வயசுக்கு பிறகு நம்ம சைடில் வளர்றோம். ஆம்பளைகளுக்கு முதல்ல வெளியே வர்றது எது? என்னது? தொப்பை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு நான் வைத்திருக்கின்ற பெயர் வாழ்நாள் கர்ப்பம். என்ன என்று கேட்டால், பெண்களுக்கு 10 மாதத்தில் குழந்தை பிறந்து வயிறு உள்ளே போய் இயல்பாகிவிடும். ஆண்களுக்கு வயிறு வெளியே வந்தால் உள்ளே போகுமா? போகாது. அப்ப என்ன செய்யணும்? வாழ்க்கை முழுதும் அந்த வயிறை தூக்கி சுமக்க வேண்டும். எனவே நான் அதற்கு பேர் வாழ்நாள் கர்ப்பம் என்று வைத்திருக்கிறேன். இங்க யாரெல்லாம் இருக்கு வயிறு கொஞ்சம் தடை பார்த்துக்கோங்க. அது மாதிரி இருக்கா உங்களுக்கு இளந்தொப்பை. நீங்க 2 மாசம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வரும் நொடி வருமுன் காக்க வேண்டும். அதுக்கு தான் நான் இந்த இதை சொல்றேன், கேலி செய்யல. இப்ப நான் அந்த வயிறை இன்றைக்கு எனக்கு நல்ல ஜெயமோகன் சுந்தரராஜ் வீட்டில் மத்தியானம் நல்ல மட்டன் குழம்பு, இப்போ இரவில் மீன் குழம்பு போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கு நான் புல் கட்டிடுற வழக்கம் கிடையாது. எப்பவும் பாதி பேர் தான் சாப்பிடுவேன். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்ட உடனே டப்பட்டப்பட்டப்பன்னு 2 மடங்கு தண்ணியை குடிச்சா அது வயிற்றை கலக்கி விட்டுரும், குடலை பெருக்கிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கணும் தண்ணியை. அப்போ இந்த வயிற்றை நம்ம இந்த அளவுக்கு இப்போ இளைஞர்கள் சில பேர்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு உட்காரும் போது 20 வயசு வரைக்கும் என்ன சாப்பிட்டீங்களோ அதுல 1/4 பங்கை குறைக்க வேண்டும். 40 வயசுல அதுல 1/4 பங்கை குறைக்க வேண்டும். 60 வயசுல அதுல 1/4 பங்கை குறைக்க வேண்டும். 80 வயசுக்கு பிறகு நீங்க சாப்பிடாமலே உயிர் வாழலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம், ஒரு பால், ஒரு முட்டை போதும். இப்ப காடுகளில் முனிவர்கள் 100 வருஷம் இருந்தா 200 வருஷம் இருந்தான்னு சொல்றமே, அது எப்படிதான்? நீங்க 80 வயசுக்கு மேல 100 வயசு ஆனவங்களெல்லாம் ஒண்ணுமே சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா உயிர் இருக்கும். அப்படி சாப்பிட போக சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என்பதற்காக இப்ப இளைஞர்கள்ட்ட நான் 1981 84 வரைக்கும் பிகாம் படித்தேன்.
ஏறத்தாழ 40 வருஷம் கழித்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அருப்புக்கோட்டையில் ஒரு கல்லூரியில் நாங்கள் சந்தித்தோம். என்னோடு படித்தவர்கள் 56 பேர். இந்த 56 பேரில் இந்த இளைஞர்கள்லாம் கேட்குறாங்களா, முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும், அங்கே பின்னாடி பேசிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடி வந்து பேச்ச கிடையாது. அப்போது 40 வருஷம் கழித்து நாங்கள் சந்திக்கும் போது என்னோடு படித்த 56 பேரில் 11 பேர் இறந்து விட்டார்கள். அதில் 2 பேர் விபத்தில் இறந்திருந்தார்கள். 9 பேர் கல்லூரியில் படிக்கும் போதே குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தவர்கள். அப்போ அந்த குடிப்பழக்கத்துக்கு அவர்களுக்கு 30 வயசிலேயே வயிறு கோளாறு பிரச்சனை வந்தது. 30 வயசிலேயே அவர்கள் 50 வயது தோற்றத்தை பெற்றுவிட்டார்கள். 50 வயதில் அவர்கள் இறந்து போனார்கள். 30 வயசிலிருந்து மருத்துவமனைக்கு அலைந்தார்கள், லட்சக்கணக்கில் செலவு செய்தார்கள், 50 வயதில் இறந்து போனார்கள். அப்போ நான் போனான்னு பேசின கல்லூரியில் பூரா இதான் சொன்னேன், யாரெல்லாம் இப்பொழுது குடிக்கின்றாயோ அவன் நிறைய நல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோ, முகத்தை 10 போட்டோ எடுத்து வச்சுக்கோ. இந்த இளமை நாளுக்கு நாள் உன்னுடைய குடிக்கிற பழக்கம் இருக்கிற அளவிற்கு குடிப்பழக்கம் இல்லாத உன் நண்பன் முகம் அழகாக இருக்கும். 30 வயசில் நீ கிழவனாகி இருப்பாய். 50 வயசுல நீ ஆள் அவுட்டு. இன்னைக்கு யாரெல்லாம் நீ குடிக்கிறியோ அவன் 50 வயசுல போய் சேர்ந்துருவான். ஆக குடிப்பழக்கத்தை நான் பூட்டான் நாட்டில் வேலை பார்க்கும்போது -4 டிகிரி டாடா எனர்ஜி கம்பெனியில் எனக்கு வாரத்துக்கு 2 முறை மது கொடுப்பார்கள். நான் குடிப்பதே இல்லை. அதுக்கு பிறகு நான் ஒரு ஐரோப்பாவில் நான் -23 டிகிரி குளிரில் இருந்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு 100 ரூபாய் கேள்வி கேட்கிறேன். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நீங்கெல்லாம் சொல்லக்கூடாது சார். இது கேட்கறது இந்த ஊர் பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காண்டியும் தான், மாணவர்கள். ஜெயமோகன் சுந்தரராஜுக்கு என்னை பற்றி தெரியும், அவர் நான் என்ன எழுதுவோம்னு. அதனால் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு டமால் நட் சார் நார்வே அப்படின்ட்டார். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு. சரி, அடுத்த கேள்வி. இதுக்கு 100 ரூபா. நண்பகலில் சூரியன் இல்லாத நாடு, பகல்ல சூரியனே இருக்காது, அது இந்த நாடு? சரிங்க, மேலைக்கு வா, வா மேடைக்கு வா. ஜெயமோகன் பையன் தான் சொல்லியிருக்கான். இவ்வளோ அவனு என் பதிவை படித்தானா இல்லை இவர் சொல்லி கொடுத்தாரான்னு தெரியல. இங்க வா மேல. ஐஸ்லேந்துன்னு எப்படி தெரியும் உனக்கு? கூகுளில் படிச்சியா? அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா? கூகுளில் தான் படிச்சேன். நீயே படிச்சிட்டா? சரி. அதே போல் இன்று காலையில் இவர்கள் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்ட்டு. நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேளுங்கன்னாரு. இவருக்கு அடுத்து சஸ்வின் ஜெயின்னு ஒரு தம்பி இருக்கு, இன்னொரு பையன் 6 வயசு. அப்போ இவனை கிட்ட அவனை கேள்விக்கு சொல்லி அவன் பதில் சொன்னான். என்ன கேள்வி கேட்ட? மாநிலங்கள் அவற்றின் தலைநகர்கள், இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தினுடைய தலைநகரத்தின் பேரை இவன் தம்பி 6 வயசு பையன் சொல்றான். அதை நான் அந்த இடத்துல வீடியோ பிடிச்சி மத்தியானம் 1 மணிக்கு என் ஃபேஸ்புக்கில் போட்டு நாங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு 600 பேர் பார்த்துட்டாங்க. ஆக இவன் அவர் சொல்லாமலே இவன் படிச்சிருக்கான். அதனால அவனுக்கு 100 ரூபா கொடுத்துட வேண்டியதானே? 100 ரூபா பரிசு அவனுக்கு வாங்கிட்டா புடி. இது புடி. இது ரைட் போடு. இது மற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக, தூண்டுவதற்காக இந்த ஒரு சிறு பரிசை கொடுத்தேன். நான் வினாடி வினா போட்டிகளில் கல்லூரியில் படிக்கும் போதே மாவட்ட அளவில் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கி இருக்கிறேன். பொது அறிவை வளர்க்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு இந்த உலக நாடுகளுடைய அத்தனை பேரையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் தானாக அடுத்து பேப்பர் படிப்பார்கள், நாடுகளை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அடுத்தது ஒரு கேள்வி, இது 100 ரூபா கேள்வி. இப்போ இந்த சூரியன் இருக்கு, நீங்க பாக்குறீங்க, நம்ம பூமியில இருக்கோம். சூரியனுக்கும் நமக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும்? எவ்வளவு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லு. 1500 என்னது கிலோமீட்டரா? 1500 கிலோமீட்டரா?
சரியா சொல்லு. 15ங்கிறது கரெக்டு, ஆனால் 1000 கிடையாது. நான் உடனே மாத்திடுவேங்க. 15 கோடி கிலோமீட்டர். 15 கோடி கிலோமீட்டர். அங்க இருக்கிற சூரியன்ல இந்த பூமியை மாதிரி 13 லட்சம் சூரியனை பந்தாக்கி உள்ள போடலாம். அது அவ்வளோ பெருசு சூரியன். நாம் அது பூமியை போல 13 லட்சம் பூமியை சூரியனுக்குள்ளே போடலாம். அதனால தான் இந்த 15 கோடி கிலோமீட்டர்லேருந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பூமி வந்து கடுகு அளவு கூட கிடையாது. அங்கேருந்து பார்க்கும்போது பூமி தெரியாது. நிலா எவ்வளோ தூரம் அங்கேருந்து? அது ஒரு 3.5-4 லட்சம் கிலோமீட்டர். அது இந்த பூமியை சுற்றி வருகின்ற ஒரு துணைக்கோள். ஆக இந்த உலகத்தில் நிலப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 51 கோடி தோல் போல மூடி இருக்கின்ற ஒரு குளிர்விப்பான். இந்த பூமி எப்படி சுத்துது? பூமியை சுழற்றி விடுகிறது. அதில் தான் இந்த பூமி சுத்துகிறது. அப்ப இந்த பூமியை குளிர்விப்பதற்காக மேலே நாம் நிற்பதற்காக கடல் தோல் போல மூடி இருக்கிறது. அடுத்தது 100 ரூபாய் கேள்வி. உலகத்தில் கடலில் ஆழமான இடம் எது? இங்க வா, மேடைக்கு வா. அவனுக்கு ஒரு 100 ரூபாய். இங்க வா, நீங்க வா. எப்படி முடிச்சு பிடிச்சது இதில் என்ன சொல்லுவாங்க? சரி, அப்போ உலகத்தில் இது இந்த தகவலை எங்கே படித்த? சார் யூடியூப்ல. இவன் யூடியூப்ல படிச்சிருக்கான். அப்போ நீங்களும் யூடியூப்ல படிக்கிறீங்கன்னா அலைபேசியை முறையாக பயன்படுத்த வேண்டும். இந்த பையன் முறையாக பயன்படுத்தியிருக்கான். அதில் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? சார் வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் பிளேஸ்ன்னு போட்டு ஒரு வீடியோ மாதிரி வந்துச்சு. அதோட டோட்டல் லென்த் வந்து 5500 அந்த ரேஞ்ச். இல்லை, அவர் சொல்கிற அது அவரோட டோட்டல் லென்த் வந்து அந்த அந்த எங்கே இருக்குது அந்த இடம்? மரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குது? சார் சீலா. அது வந்து பசிபிக் கடலில் இருக்குது. அதனுடைய ஆழம் வந்து 10 கிலோமீட்டர். கடலுடைய சராசரி ஆழம் இந்திய பெருங்கடல் எடுத்துக்கிட்டால் 7000 அடி. அதுக்கு இப்போ எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரத்தை யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை மீட்டரு? ஆமா, கரெக்டா சொல்லிட்டான். அவனுக்கு ஏற்கனவே பரிசு கொடுத்தாச்சு. 8848 மீட்டர் உயரம். 8 வச்சா 4-8 எவரெஸ்ட் போயிடலாம். 8-8-4-8 இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எனக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லி கொடுத்தது. கடலுடைய ஆழம் அதை விடையும் ஒரு 2 கிலோமீட்டர் ஆழம், 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கு கடல். இந்த உலகத்தினுடைய மொத்த அகலம் வந்து குறுக்குவெட்டு தோற்றம் 12500 கிலோமீட்டர். அதில் கடலுடைய ஆழம் என்பது மேலே 10 கிலோமீட்டர் தான். அது வந்து நமது உடலை, எனவேதான் கடல் கப்பல் என்ற தலைப்பில் நான் எழுதிய புத்தகத்திற்கு அது புவியின் தோல் என்று சொன்னேன். இப்போ 9:05 ஆயிடுச்சு. நான் தொடங்கி 35 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிக்க சொல்லியிருக்காரு. நிறைய பரிசுகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து நான் வந்து பக்கமாக எழுதி வச்சிருக்கேன். ஒரு 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். பார்த்த படத்தை பார்க்காத. சொல்லுங்க பாப்போம். மனசுக்குள்ள வாயை விட்டு சொல்லுங்க. பார்த்த படத்தை ஏன் பார்க்கக்கூடாது? ஒரு படத்தை பார்த்தா பிறகு திரும்ப அதை பார்த்தா 3 மணி நேரம் வேஸ்ட். எத்தனையோ படங்கள் இருக்கு. அதனால மாறி மாறி பார்த்த படத்தை பார்க்காத. கேட்ட பாட்டை கேட்காத. சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. கேட்ட பாட்டை கேட்காத. அதுவும் அப்படித்தான். இன்னைக்கு உலகத்தில் 1000 மொழி பாட்டை அலைபேசியில் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பாட்டு தமிழில் கேளுங்க, நாளைக்கு தெலுங்குல கேளுங்க, நாளை கழிச்சு கன்னடத்தில் கேளுங்க, அடுத்து ஐஸ்லாந்து மொழியில் கேளுங்க, அடுத்து ஜப்பான் மொழியில் பாட்டு கேளுங்க. போன ஊருக்கு போகாத. அடுத்த 3வது கட்டளை, ஒரே ஊருக்கு திரும்ப போகக்கூடாது. இந்த வருஷம் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அடுத்த வருஷம் பழனி, அடுத்த வருஷம் காசி, அடுத்த வருஷம் வெளிநாடு. அதனால போன ஊருக்கே திரும்ப திரும்ப போகக்கூடாது. நான் 10 தடவை இந்த ஊருக்கு போனேன், 20 தடவை அந்த ஊருக்கு போனோங்கிறதுல பெருமை இல்லை. அதனால எந்த பயனும் இல்லை. போன வருஷம் பார்த்ததானே இந்த வருஷம் இருக்கு. அதனால போன ஊருக்கு போகாத. 4வது முக்கியமான பாயிண்ட், சமையல் செய்யாத. என்ன சிரிப்பு வரும் பார்த்தா? சமையல் செய்யாத. ஏன் செய்யக்கூடாது?
இந்த இடத்துல நான் பொதுவாக அரசியல் பேசுறதுக்காகவோ சாதி மதத்தை பற்றி பேசுறதுக்கோ வரல. தந்தை பெரியார் ஒரு கருத்து சொன்னார். ஒரு தெருவில் 30 வீடு இருக்கு, 30 வீட்டில் 30 சமையல் ரூம் இருக்கு, 30 பொம்பளை அந்த சமையல் ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். பிறகு எப்படி இந்த நாடு முன்னேறும்? நாட்டினுடைய மக்கள் தொகையில் 50 பேர் பெண்கள் இருக்காங்க. அப்போ 50 பேர் பெண்கள் 50 பொம்பளை கரண்டியை பிடிச்சிட்டு நின்னா அவர்கிட்ட இருக்க கரண்டியை கையிலேருந்து பிடுங்கு, அவ கையில் புத்தகத்தை கொடு அப்படின்னு 1920-30 அவர் பேசினார். எங்கள் மாமா டோகோ நாட்டில் வேலை பார்த்தார். இல்லை நீ சொல்கிறது சரிதான்டா, இந்த டோகோ நாட்டில் ஆப்பிரிக்காவில் பொதுவாகவே நான் கடந்த ஆண்டு ஆப்பிரிக்காவில் சுற்றினேன். அங்கே 3 வேளை சாப்பாடு 55 நாடு இருக்கு. 3 வேளை சாப்பாடு ஒரு நாட்டில் கூட கிடையாது. பாதி நாட்டில் 2 வேளை சாப்பாடு, மீதி நாட்டில் 1 வேளை சாப்பாடு தான். ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு 150 வீடுகள் இருக்கின்றன. அந்த எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய கூடாரம் போட்டு ஒரே இடத்துல சமைக்கிறாங்க. அன்றைக்கு பகல் 11 மணிக்கு 12 மணிலேருந்து அந்த 150 பேர் அங்கே சாப்பிட்டு போகிறான். அடுத்த சாப்பாடு அடுத்த நாள் மத்தியானம் தான். ஆனால் சைவம் கிடையாது, அசைவம் தான். ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான நாடுகளில் இன்றைக்கும் ஒருவேளை சாப்பாடு தான். லாகோஸில் 1 கோடி பேர் இருக்காங்க. நான் டீ காப்பி அடிக்கடி கொடுக்குறேன். அந்த ஊரில் டீ கடையை தேடி நான் ஒரு சாதாரண கடையில் டீ குடிக்க 1 வாரம் ஆச்சு. டீ கடை கூட இல்லை. எனக்கு நான் நாடுகளை பற்றி சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அது ஒரு கொஞ்சம் வேதனையான காட்சிகள் தான். அப்போது இந்த சமையல் பெண்கள் கையில் இருந்த கரண்டியை பிடுங்கி இன்றைக்கு அவர்களை கல்லூரிக்கு அனுப்ப போய் தான் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு பேர் படித்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு இந்தியா முன்னேறி கொண்டிருப்பதற்காக தமிழ்நாடு தான் இந்த அளவுக்கு பெண்கள் கல்லூரி, வடக்கெல்லாம் இப்படி கிடையாது. அப்போ யாராக இருந்தாலும் என் மகளை போல நீங்களும் வங்கி கடனை போய் வாங்கலாம். இந்த பெண்கள் இப்பமே இருந்து எந்த பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதை வீட்டிலேயே இருந்து தேடுங்கள். அங்கே போய் படிக்கிட்டு கடனை நீங்கள் பின்னாடி திருப்பி கட்டலாம். அது கல்வி கடன் கட்டாயமாக கொடுக்கணும்னு இருக்கு. அடுத்தது ஒரே வீட்டில் குடியிருக்காது. சொல்லுங்க, ஒரே வீட்டில் குடியிருக்க கூடாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். 9 பேச்சை முடிச்சிடுறோம். 9-10 அப்போ சென்னையில் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன். கல்யாணமான புதுசில் ஒரு 65 வயசு பாட்டிகிட்ட நான் வாடகை கொண்டு கொடுத்தேன். 2000 அந்த காலகட்டத்தில். அப்போது அந்த பாட்டி அடுத்ததில் ஒரு பெரிய வீட்டில் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு குடி போச்சு. அந்த வீட்டில் போய் நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த புது வீட்டை நான் விற்க போகிறேன் தம்பி அப்படின்னுச்சு. எல்லாரும் என்கிட்ட 10 லட்சத்துக்கு கேட்காங்க. நீங்கள் என் வீட்டில் குடியிருக்கனால உங்களுக்கு 9 லட்சத்துக்கு தரேன்னு சொல்லிச்சு 2002. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா நீங்கள் இந்த வீட்டுக்கு 6 மாதம் தானே ஆகுது, எப்படிம்மா புது வீட்டை விற்கிறீங்கன்னு கேட்டேன். தம்பி நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமான்னு சொல்லி, என் வீட்டுக்காரர் நான் 5ஆம் தான் படிச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் மத்திய அரசில் 4ஆம் வகுப்பு ஊழியர். என்னை அவருங்க கூப்பிட்டு 35 வருஷம் ஆகுது. இந்த 35 வருஷத்தில் நான் எந்த ஒரு வீட்டிலே 2 வருஷத்துக்கு மேலே குடியிருக்க மாட்டேன். ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீட்டை 2 வருஷத்தில் விற்றுருவேன். இப்படி நான் இதுவரைக்கும் 25 வீட்டில் குடியிருந்திருக்கேன். எத்தனை வீட்டில்? 60 வயசு கிழவி 25 வீட்டில் குடியிருந்திருக்கு. 23 வீட்டை வாங்கி விற்றுருக்கு. அந்த சம்பாத்தியத்தில் புதுசாக 6 வீடு வாங்கி வச்சிருக்கு. நான் இருக்க வீடு, அடுத்ததில் இருக்க வீடு, அந்த வீட்டில் 3 வீடு கையில் இருக்கு. ஒரு மகனுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ஒரு வீட்டை கொடுத்துருச்சு. இப்போ நான் செத்து போனால் அந்த குழந்தைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் போனஸாக இன்னொரு வீடு கிடைக்கும்னுச்சு. எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டுது. என் வீட்டுக்காரருக்கு வாங்கின சம்பளத்தை விட நான் பல மடங்கு எவ்வளோ மடங்கு சம்பாத்தியம். 5ஆம் படித்த பொம்பளை 2002 20-30 வீட்டை வாங்கி வச்சுருக்கீங்க. இங்கே எத்தனை பேர் வீடு வாங்கி விற்றுருக்கீங்க? அதனால ஒரே வீட்டில் குடியிருப்பதனால பயனில்லை, மாறிக்கிட்டே இருக்கணும். படித்த இளைஞர்களே ஊரை விட்டு ஓடுங்கள், நாட்டை விட்டு வெளியேறுங்கள், உலகத்தை சுற்றி வாருங்கள் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கு பிறகு ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடாது. அதுவும் இன்றைய இளைஞர்கள் இன்றைக்கு இப்போ நம்ம இவர் ஐயா தினகரன் அவர்கிட்டையும் நம்ம சுப்புராஜன் 2 பேர்ட்டையும் மாப்பிள்ளை பேட்டி எடுத்தேன். அவர் இந்த ஊர்லேருந்து ஒரு 70-80 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 6-7 கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. ஆக படிப்படியாக ப்ரொமோஷன் வாங்கணும்னா அப்படி மேலே வந்துக்கிட்டே இருக்கணும். காலையிலேருந்து நிறைய இளைஞர்கள்ட்ட நான் பேசினேன். அவர்களுக்கு என்னுடைய பல கருத்துக்களை சொல்லியிருக்கிட்டேன். அதே போல் இந்த
அதுக்கு போன பார்த்த படத்தை பார்க்காத, கேட்ட பாட்டை கேட்காத, போன ஊருக்கு போகாத, சமையல் செய்யாத, ஒரே வீட்டில் குடியிருக்காத, ஒரே இடத்துல வேலை பார்க்காத, ஊரை விட்டு ஓடு, நாட்டை விட்டு வெளியேறு. அதுக்கடுத்து வேளாண்மை. இப்போ அமெரிக்காவில் 35 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே வேளாண்மை செய்பவர்கள் 100க்கு 2 விழுக்காடு தான். அங்கேயே எல்லாமே கருவிகளை கொண்டு செய்கிறார்கள். இன்றைக்கு நம்ம ஊரில் எல்லாருமே நீங்கள் வயக்காட்டில் வேலை பார்த்தீங்க. இன்றைக்கு நீங்கள் வயக்காட்டில் வேலை பார்க்கணுன்னா ஏராளமான கருவிகள் வந்துடுச்சு. அப்படிங்கும்போது காலத்துக்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வர வேண்டும். இந்த ஊரில் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, அந்த காலத்தில் குடிசைகளாக இருந்த ஊர் இன்றைக்கு எல்லாமே புது வீடு. என் கண்ணில் பட்டது எல்லாமே புது வீடு. இதற்கு காரணம் உழவர்களுடைய பிள்ளைகள் 900-லே உலகத்திலேயே 1,30,000 சதுர கிலோமீட்டரில் 560 பொறியியல் கல்லூரிகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். அமெரிக்காவில் கிடையாது, ஜப்பானில் கிடையாது, சீனாவில் கிடையாது. இதில் படித்த ஜெயமோகன் போன்றவர்கள், மற்றவர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு பல நாடுகளுக்கு வானூர்திகளில் பறக்கிறார்கள் என்று சொன்னதற்கு காரணம் அவர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறியதுதான் காரணம். அதே போல கருவிகளை கொண்டு ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க. சமையல் செய்யறதுக்கு இப்போ இந்தியாவில் விடுதலை வரும்போது 70% விவசாயிகள், இப்போ 40%. நான் என்ன சொல்றேன், 10% விவசாயம் பண்ணா போதும். இப்போ ஒரு வீட்டில் சமையல் இருக்கு, அதில் அந்த 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு 7 பேர் நின்று சமையல் ரூம்ல சமையல் செய்யணுமா? 2 பேர் குக்கரை வச்சு எல்லாத்தையும் வச்சு 2 பேர் முடிச்சிடலாம் சமையலை. எனவே தான் நம்ம விவசாயம் இப்போ ஏற்கனவே விளைய வைத்த நிலத்தில் இப்பொழுது 1/4 பங்கு நிலத்திலேயே இருக்கிற 800 கோடி மக்களுக்கு உணவு விளைவிக்கலாம் என்று வேளாண் சொல்கின்றார்கள். முன்பு 1 போகம் விளைந்த இடத்தில் இப்போது 3 போகம் விளைகிறது. துபாயில் தக்காளி ஃபேக்டரி என்றுதான் பெயர். அவர்கள் மண்ணில் விளைய வைக்கவில்லை, தென்னை நாரில் விளைய வைக்கின்றார்கள். 1 கிலோ தக்காளி விளைந்த மண்ணில் விளைந்த இடத்தில் 10 கிலோ தக்காளி விளைகிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஃபேக்டரியில் 1000 கிலோ அறுவடை செய்து துபாய் மார்க்கெட்டுக்கு வருகிறது. அப்போ 3 மடங்கு. அதே போல இங்கே வீடுகள், இங்கே உழவர்கள் இருக்கு. நிறைய வீட்டில் பிரச்சனை என்னன்னா பாகப்பிரிவினை பிரச்சனை. அது இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இந்த வருஷம் கடைசிக்குள்ள தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு போன அந்த வெளிநாடு போனவங்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினை பிரச்சனையை, அந்த பத்திரங்களை முடிக்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். நிலத்தை தனித்தனி வீடுகளில் வளர்ப்பதை விட கூட்டு பண்ணைகள் அமைக்க வேண்டும். ஆடு மாடுகளை கூட்டு பண்ணைகள் அமைத்து நீங்கள் வளர்க்க வேண்டும். அதே போல இப்படி 40 இந்த ஊரை விட்டு வெளியே சென்றிருக்கின்ற இளைஞர்கள் 40 வயசுக்கு மேலே யார்ட்டையும் வேலை பார்க்கக்கூடாது. அவர்கள் 40 வயசுக்கு பிறகு ஒரு தொழில் தொடங்க வேண்டும். ஊரில் அவங்க நிலத்தில் ஒரு பண்ணை அமைக்கலாம், ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணை அமைக்கலாம். 40 வயதுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு முன்னேற முடியும். இன்றைக்கு ஜப்பானில் புல்லட் ரயில் போது, நம்ம ஊரில் 2 பேர் ஜப்பானில் இருக்கிறாங்க. நம்ம நாராயணமூர்த்தி, அன்பரசு காலையில் சந்தித்தேன். அங்கே என்னுடைய நண்பன் மகள் புல்லட் ட்ரெயினில் 150 கிலோமீட்டர் போய் டியூஷன் படிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருது. 150 கிலோமீட்டருக்கு 1/2 மணி நேரத்தில் ரயில் போகுது. நான் போனேன், அதில் சக்கரம் கிடையாது, அது லேசாக காந்தத்தில் பறக்குது, அதிர்வு கிடையாது. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை, 8ஆப்பு படிக்கிற பொம்பளை பிள்ளை அந்த ட்ரெயினில் ஏறி 150 கிலோமீட்டர் போய் டியூஷன் படிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருது. போக 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுது. அந்த அளவுக்கு ஜப்பான் முன்னேறி இருக்கின்றது. இதையெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும். இங்கே இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் பறந்திருக்காங்கன்னு தெரியல. உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் வானூர்தியில் பறக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் உங்கள் பெற்றோரை வானூர்தியில் பறக்க செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் உலகத்தை சுற்றி வர வேண்டும். வாழ்க. நன்றி.